ஸ்ரீ குருப்பியோ நமகா. அதிர்ஷ்ட ஜோதிடம் சேனல் பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு மீண்டும் அதிர்ஷ்ட ஜோதிடம் நிறுவனர் என் சீதாராமன் அவர்களோடு அடியேன் சேர்ந்து உரையாடி உங்களிடத்துல இன்னும் பல புது விஷயங்களை பகிர்ந்து கொள்ள ஆர்வத்தோடு வந்திருக்கோம். இது முக்கிய காரணமே முழுக்க முழுக்க நீங்கள் தான். நாங்கள் போட்ட முதல் அந்த எபிசோடை பார்த்து நீங்கள் வழங்கியிருக்கக்கூடிய ஃபீட்பேக் மற்றும் உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய உந்துதல் சக்தியாக இருக்கக்கூடிய அந்த ஆர்வமான அந்த எண்ண பதிவீடுகள், இதெல்லாம் தான் இந்த 2வது எபிசோட் போகிறதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு. அந்த வகையில் உங்களுக்கு அந்த நன்றிகளை காணிக்கையாக்கிண்டு இன்னைக்கு நம்முடைய அதிர்ஷ்ட ஜோதிட நிறுவனர் என் சீதாராமன் அவர்கிட்ட புது சுவாரஸ்யமான ஒரு அனுபவத்தையும் விஷயத்தையும் ஜாதகம் தொடர்பாக பகிர்ந்துக்க ஆசைப்படுறோம். அதில் வணக்கம் சார். வணக்கம். குறிப்பாக இந்த பரிகாரம் பண்ணுறதுன்னு தோஷ நிவர்த்திக்காகவும் ஜாதகத்தில் சில விஷயங்கள் நடக்கலை அப்படின்னு பார்க்கும்போது, குறிப்பாக குழந்தை பிறக்கலை, கல்யாணம் ஆகலை, அது மாதிரி வேலை கிடைக்கல, வீடு சரியாக அமையலை, தொழில் விருத்தியாகலை, இப்படி பல விஷயங்களுக்காக ஜோதிடத்தை அணுகி ஜோதிடர்கள்கிட்ட ஜாதகத்தை காட்டுறாங்க. அவங்களும் இதை சரி பண்ணுறதுக்காக அந்த கிரக சூழ்நிலைகளை பார்த்து சில பரிகாரங்களை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களும் நிறைய பரிகாரங்கள்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பரிகாரம் படிக்கலைன்னு சொல்லிட்டு வேறு ஜோதிடத்தை தேடி போகிறதோ, இல்லைன்னா இனிமேல் எனக்கு அது நம்பிக்கை இல்லை, வந்து சாமி நான் பார்த்தேன் நடக்கலை, செஞ்சேன், உங்களுக்கு எஃபோர்ட் போட்டேன், ஆனால் எனக்கு இன்னும் பணம் கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. இது எதனால நடக்கிறது? பரிகாரம் பண்ணுறதுனால உண்மையிலே பலன் உண்டா? அப்படி பலன் இருக்குன்னா அவங்களுக்கு ஏன் கிடைக்கல? அது பலன் கிடைக்காததுக்கு என்ன காரணம்? அவங்க சரியானபடி அந்த பரிகாரத்தை பண்ணினாங்களா இல்லையா? இல்லை அதற்கு திருப்பி ஏதாவது மறுபரிகாரம் மாதிரி சரியா பண்ணாதுக்கு உண்டா அப்படின்றதுக்கான சந்தேகங்களுக்கு உங்களுடைய பதில நேயர்கள் சார்பில் எதிர்பார்க்க. நிச்சயமா. ஓம் ஸ்ரீ அகஸ்தீசாய நமக. அருமை நண்பர் ஸ்ரீதர் ஏற்கனவே உங்களுக்கு அறிமுகமானவர் தெரியும். இப்போ அற்புதமான ஒரு கேள்வியை கேட்டார். பரிகாரங்கள் ஏன் பலிப்பதில்லை அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டார். இப்போ இதுக்கு நிறைய விஷயங்களை நம்ம சொல்லலாம். நம்பர் 1, அதாவது இப்போது நம்ம ஒரு 10வது படிக்கிறோம், 12வது படிக்கிறோம், டிகிரி படிக்கிறோம் அப்படின்னும்போது எல்கேஜிலேருந்து ஆரம்பிச்சு போவோம். 1, 2, 3, 4, 5, 6, 7 அப்படி படிக்க தான் வந்து டிகிரி வரைக்கும் நம்ம போவோம். எடுத்த உடனே நம்ம 10வதும் படிக்க முடியாது, டிகிரியும் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பரிகாரங்கள் இப்போ ஒருத்தர் சொல்கிறாரு இதை பண்ணுங்கம்மா அப்படின்னு, அது பண்ணதுனால தான் அடுத்த பரிகாரம் அவங்களுக்கு காதல் விழுது. இது நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. சூட்சுமம், இது சூட்சுமம். அது முடிச்சதுக்கப்புறம் இது முடிச்சாச்சு சாமி, இது இன்னும் நடக்கலை அப்படிங்களா, சரி ஓகே நீங்கள் இதுக்கு போங்க, அடுத்தது இதை பண்ணி பாருங்க. இப்போது டாக்டரை பார்த்தீங்கன்னாக்கா எடுத்த உடனே ஒரு பெரிய மருந்து கொடுத்துட மாட்டார். நம்ம உடம்புக்கு என்ன மருந்து செட் ஆகும், எவ்வளோ டோசேஜ் வந்து செட் ஆகும் அப்படின்றத பார்த்து முதல்ல ஒன்று கொடுப்பார். அது நமக்கு செட் ஆகிடுச்சுன்னா அடுத்தது கொஞ்சம் டோசேஜ் ஜாஸ்தி தருவார். அதுக்கப்புறம் டோசேஜ். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், அப்படி பார்த்தாக்கா இது எண்டே இல்லையா, பரிகாரம் பண்ணிகிட்டே இருக்கலாமா அப்படின்னு. அப்படி கிடையாது. ஒரு ஸ்டேஜில் வந்து அது டக்குன்னு கிளிக் ஆகிடும். ஒருத்தருக்கு வந்து ஒரே பரிகாரத்தில் முடிச்சிடலாம், இன்னொருத்தருக்கு 4 பரிகாரம் பண்ணி முடிக்கலாம், இன்னொருத்தருக்கு 10 பரிகாரம் பண்ணி முடிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க எண்ணங்கள் தான், நமக்கு நடக்கலை அப்படின்ற ஒரு எண்ணங்கள் தானே தவிர நடக்காமல் இருக்கவே இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் இருக்கார், ஒரு சின்ன கதையை ஒன்று சொல்லிடுறேன். இப்போ ஒரு ஒருத்தர் கோவிலில் பூஜை பண்ணுறவர், அவருக்கு விநாயகர் வந்து கனவுல வந்து நீ வந்து 100 குடம் தண்ணி எனக்கு அபிஷேகம் பண்ணினா 100வது குடத்தில் 101வது குடத்தில் உனக்கு காட்சி கொடுத்து உனக்கு என்ன வேணுமோ தரேன் அப்படின்றார். இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக காலையில் எழுந்த உடனே குளிச்சுட்டு கடன்னு குளத்தில் இறங்கி 1, 2, 3, 4, 5ன்னு கீழே இறங்குறாரு, மேலே ஏறாரு. தண்ணியை எடுத்துன்னு வந்து ஒரு நம்பிக்கையில் ஊற்றுறாரு. விநாயகர் வந்துடுவார், சொல்லுவார் நமக்கு அப்படின்னு. 50 ஆச்சு, 60 ஆச்சு, 70 ஆச்சு, வெயில் ஏறின்னு இருக்கு, இவரால் முடியல, அப்படியே டயர்டாகிறார். ஏன் அதே விநாயகர் 2 குடம் தண்ணி எடுத்துன்னு வந்து ஊற்றி நான் சொல்லக்கூடாதா? சொல்லியிருக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்குது. அப்போ என்ன ஆகுது, 80வது 90வது இவரால் முடியவே இல்லை, சுத்தமாக உச்சி வெயில் ஏறி போச்சு. 99 ஊற்றிட்டார். முடிச்ச உடனே ரொம்ப டயர்டாகி போய் ஒரு வெறுப்பு வந்து அந்த குடத்தாலேயே அந்த விநாயகர் தலையில் அடிச்சிட்டார். போயா, 99 ஊற்றின ஒரு ஊற்றிட்டேன், இந்த ஒன்றுலேயே நீ வந்துட போகிறேன். நம்பிக்கை போயிடுச்சு.
ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம இப்போ ஜோசியர்கள் யாரும் வந்து வீணா சொல்ல போகிறதில்ல, தப்பாக சொல்ல போகிறதில்ல. நீங்கள் இதை பண்ணுங்க நடக்கும், இதை பண்ணுங்க நடக்கும்னு யாரும் தப்பாக சொல்ல போகிறதில்ல. அப்போது அவங்க வந்து பண்ணிகிட்டே வரும்போது ஒரு ஸ்டேஜில் டக்குன்னு எங்கேயாவது ஒரு இடம் கிளிக் ஆகி அவங்களுக்கு நடத்துகிறோம். இதுதான் உண்மை. அவங்க வந்து அந்த பொறுமை. இதுதான் நம்ம ஆன்மீகத்தில் கூட சொல்லும்போது, நம்பினாருக்கு நடராஜன், நம்பாதாருக்கு யமராஜன் சொல்லுவாங்க. திருக்கடவுர்ல 16 வயசுல மார்க்கண்டேயர் இறந்துருவாருன்னு அப்பா அம்மா வாங்கின வரம், சாபத்துல வரம் அது. அந்த வரத்தின் பிரகாரம் காலன் வந்து பிடிக்க வந்தாரு. ஆனாலும் புத்தி கூர்மையினால விதியையும் கடவுள் நினைச்சா மாத்தலான்ட்டு விதியை வெல்லக்கூடிய நடராஜனுடைய பாதத்தை போய் பிடிச்சாரு. அழகா சுந்தரர் சொல்றாரு 7ஆம் திருமுறையில, என் பொருட்டு உன்னை சிக்கனை பிடித்தேன் எங்கெழுந்து அருள்வதியேன்னு பிடிச்சவன அவருக்காக சாமி பிடிச்ச லிங்கத்திலிருந்து கிளம்பி வந்து அந்த யமனை நீ கோயிலுக்குள்ள வந்து நடிகார தொடக்கூடாதுன்னு உதச்சி கால சம்ஹார மூர்த்தியா திருக்கடவுர்ல இருக்கிறதா சொல்றாங்க. அப்போ அந்த நம்பிக்கை வந்து விடாப்படியா இருக்கணுமே தவிர நடுவில் விடக்கூடாதுன்றத நீங்க சொல்றீங்க. நிச்சயமா அருமையா சொன்னீங்க. ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் இது. ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது நம்ம இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும். நம்பர் 1. 2வது விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு ஜோசியர் வந்து ஒரு நேரத்தை குறிச்சு கொடுக்குறாரு. ஒரு திருதியையில் போய் பண்ணுங்க, இந்த கரணத்தில் போய் பண்ணுங்க, இந்த யோகத்தில் போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி குறிச்சு கொடுக்குறாரு. ஆனால் அந்த டைமில் வந்து போக முடியுறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக முடியறதில்லை. சாமி நம்மளால் அந்த நேரத்தில் போனால் என்னால் போக முடியல இதாச்சா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கோவிலோட டைம்னு ஒன்று இருக்குது. ஒரு சில பேர் காலையில் ஒரு 6:30 மணிக்கெலாம் போய் பண்ணுங்கன்னுவாங்க. இப்போ கோவில் டைம்னு ஒன்று இருக்குது. அவங்க அந்த ஆகம விதியெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம் நமக்கு ஸ்கிப் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒருத்தர் ராமேஸ்வரம் வரைக்கும் போயிட்டு வந்துருக்கோம், நீங்கள் அங்கே போய் ஒரு 4 பேருக்கு தானம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறோம். அந்த இப்போ அவங்க அடுத்தது என்ன சொல்கிறாங்க, ராமேஸ்வரம் வரைக்கும் போகணுமா, இங்கேயே பக்கத்தில் எதாக இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு ஒரு சில பேர் அவங்களோட முடியாத சூழ்நிலை. அது நம்ம தப்பா சொல்லக்கூடாது. இதையும் ஆன்மீகத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, அருணகிரிநாதர் வந்து கந்தரநாதர் ஒரு பாடல் சொல்றாரு, ஓரவட்டார் ஒன்றை உண்ண விட்டார் மலரிட்டு உனது இருதால் சேர விட்டார் ஐவர் செய்வதையும் சூர கட்டாரியிட்டு கோரனை டூரனை ஒரு இமைப்போதனில் கொன்றவனேன்னு. வெளியில நம்மளை தடுக்கிறவங்க எந்த விதியும் இல்லை, ஆனா நமக்குள்ளே கண்ணு காது மூக்கு வாயு இந்த உடம்புன்னு சோம்பேறித்தனத்தை காட்டி தெய்வ சக்தி அணுக விடாம தடை போறதுக்கு இத்தனை பேர் இருக்காங்க. ஓரவட்டார் ஒன்றை உண்ண விட்டார்னு சொல்றாரு. ஆனா அதையும் மீறி அந்த தெய்வ சக்தி மேல நம்பிக்கை இருந்துட்டா கண்டிப்பா பலன் உண்டுன்னு சொல்லி பலன் உண்டு. ஸோ இது ஒரு காரணம். 3வது காரணம் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். இப்போ பரிகாரம் பண்ண போகும்போது இந்த ரொம்ப முக்கியமாக இப்போ கல்யாணத்துக்கு ஒரு வரன் ஒருத்தர் வர, என் பையனுக்கு வந்து கல்யாணம் லேட்டாக இருக்குது சார் ஆகலை, இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு சொல்கிறோம் போயிட்டு வாங்க அப்படிங்கும்போது இன்னொரு கல்யாணம் ஆகாத பையனை கூப்பிட்டு போகக்கூடாது. அது தம்பியாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், எதிர் வீடு பையனாக இருக்கலாம், பக்கத்து வீடு பையனாக இருக்கலாம், எங்கள் சொந்தக்காரங்களாம் ஒன்றா போகலாமான்னு கேட்பாங்க, நாங்களாம் ஒன்றா போகலாமான்னு கேட்பாங்க. ஸோ இப்போ வந்து அவரோட நண்பரே இருக்கலாம், நானும் என் ஃப்ரெண்டுக்கு போகலாமா. இப்போ ஒரு பரிகாரத்துக்கு ஒருத்தருக்கு பண்ண போகும்போது அதே சம்மந்தப்பட்ட இன்னொருத்தரை அங்கே கூட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அந்த காலத்துலாம் அக்கா தங்கைங்க இருப்பாங்க. கல்யாணத்துக்கு பொண்ணை பார்க்க வரும்போது தங்கையை வந்து உள்ளே இரு வெளியில் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு காரணமாக தான் சொல்லியிருப்பாங்க அந்த காலத்தில். ஏன்னா அக்கா வந்து பிடிக்காம ஒருவேளை தங்கையை கல்யாணம் போயிட்டாக்கா அக்கா அப்படி நின்றுவாங்க. ஸோ அவங்களுக்கு கல்யாணம் ஆகிறது கஷ்டமாயிடும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரத்துலேயும் நமக்கு பண்ண போகும்போது இன்னொருத்தரை பக்கத்தில் நிச்சயமாக வச்சுக்கூடாது. இது ஒரு உதாரணம் கூட இருக்கு. ஒரு தெய்வ சன்னிதானத்துக்கு ஒரு விஐபின்னு சன்னிதானத்துக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. உள்ள இருக்கிற குருக்களுக்கு இவர் விஐபின்றது தெரியாது. அவர் கூட வந்து தன்னுடைய பிஏவும் கூட்டின்னு போயிருப்பாரு. அந்த குருக்கள் அர்ச்சனை பண்ணிட்டு பிரசாதி மாலையும் இவருக்கு போறதுக்கு பதிலாக பக்கத்துல நெருக்கமா நின்றுட்டு அவருக்கு போட்டு பிரசாதத்தை கொடுத்துருவாங்க. அப்ப இவர் மனசு என்னன்னு பாடுபடும்னா, நாம இவ்வளவு வந்து விஐபியா இருந்தோம், நமக்கு தெய்வம் வந்து அனுகிரகம் பண்ணலையே, அவரு கொடுத்துட்டாரே மனசை ஃபீல் பண்ணுவாங்க. இதே தனியா வந்திருந்தாருன்னா அவருக்கு மட்டும்தான் பிரசாதமும் மாலையும் கிடைச்சிருக்கும். இது மாதிரி தெய்வம் வந்து எல்லாருக்கும் தான் கொடுக்கறது. ஆனா நம்ம மனசு தானாவே நெகட்டிவான ஒரு இம்ப்ரெஷனை போய் சேர்றதையும் தடுக்க முடியாது. அதுக்கு நிச்சயமா அருமையான ஒரு உதாரணத்தை சொன்னீங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய காரணம். அப்போ பரிகாரங்கள் நிச்சயமா பலிக்கும். ஏன் பலிக்கல அப்படின்னா நாம பண்ணக்கூடிய தவறுகள்னு சொல்ல முடியாது. இதை அதாவது நீங்க சொல்ற மாதிரி சோம்பேறிதான்னு சொல்லலாம், இதை எப்படி வேணா எடுத்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லலாம்.
இந்த ஓரையில், இந்த குளிகை நேரத்தில், இந்த நேரத்தில், கர்ணத்தில், இந்த யோகத்தில் பண்ணுங்கன்னு நம்ம குறித்து கொடுக்கும்போது அது வந்து அவங்க ஸ்கிப் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. யாரும் வேண்டுமே பண்ணுறதில்ல, அவங்களுக்கு தெரியாது. தெரியாமல் அது வந்து ஸ்கிப் ஆகுது. அப்போ ஆகும்பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த அந்த ரேஷியோ வந்து அவங்களுக்கு சரியாக செட் ஆகாது. இந்த நேரத்தில் நீ இதை போய் பண்ணுன்னு நம்ம ஒரு குறித்து கொடுக்கும்போது அந்த ரேஷியோ வந்து அவங்களுக்கு மேட்ச் ஆகும். அப்போது மேட்ச் ஆகாத ரேஷியோவில் போய் பண்ணும்போது அவங்களுக்கு செட் ஆகாது. அதனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க, படிக்கலை அப்படின்ற ஒரு வருத்தப்படுறாங்களே தவிர நிச்சயமாக பரிகாரங்கள் பலிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. நிறைய படிச்சிருக்கு சரியாக செஞ்சா. இப்போது நான் ஜோதிட ரீதியாக என்னுடைய கருத்தை சொன்னேன். உங்களுடைய ஆன்மீக ரீதியாக இதில் ஏதாவது இருந்தால் நீங்கள் சொன்னாவே ஒரு சின்ன கதையோட இந்த எபிசோட பூர்த்தி பண்ணுறேன். ஒரு கிராமத்தில் வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் ஊர்வலம் வைக்கணும்ட்டு முடிவு பண்ணாங்க ஊர்கூடி. அப்போ அந்த விநாயகரை கொண்டு போகிறதுக்கு வாகன வசதியோ பல்லக்கு மாதிரியே தூக்கின்னு போகிற வசதியோ இல்லை. ஆனால் எது மேலேயாவது வச்சு அலங்காரம் பண்ணணும்னு ஆசைப்பட்டோன்னா அங்கே ஒரு கழுதை வச்சுன்றதும் ஒருத்தன் வந்தான். வந்த உடனே உன்னுடைய கழுதை கொஞ்சம் கொடுப்பா, இதில் ஊர்வலம் சாமி ஊர்வலம் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறேன்ன உடனே எவ்வளோ தருவ சாமின்னு கேட்டான். உடனே சரி நான் ஊர்வலம் போயிட்டு வந்தால் உனக்கு 100 ரூபாய் தரேன்னு சரி சாமின்னு கொடுத்தான். இந்த சாமியை மேலே வச்சு அலங்காரம் பண்ணி அழகாக கூட்டின்னு போகும்போது எல்லா வீதியில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் அந்த விநாயகருக்கு சூடை ஏற்றி சூறைக்காய் உடைச்சி ஆரத்தி காட்டி விழுந்து விழுந்து சேவிச்சு தலைமையில கன்னத்தில் போட்டுட்டு தலையில் மேலே கை குப்பி விநாயகன்னு வரதை பார்த்தான். இவன் இதெல்லாம் பார்த்தவன ஆனந்தம் தாங்க முடியல. இவன் என்ன நினைக்கிறான், தன் கழுதையை தான் வணங்குறாங்க, தன் கழுதைக்கு தான் கும்பிடு போடுறாங்கன்னு நினைச்சிட்டு இவனுடைய புத்தி அவ்வளவுதான். இவனுக்கு அறிவு இல்லை, பகுத்தறிவு இல்லை, ஆன்மீகமும் தெரியல. அதனால என்ன பண்ணா, ஒரு கட்டத்துல என் கழுதை இருக்கிறதுனால தான் இந்த ஊர்வலத்துக்கு இத்தனை மதிப்பு, அதனால எனக்கு 500 ரூபாயா கொடுக்கலன்னா சாமியை இறக்கி வச்சுட்டு கழுதையை நான் எடுத்துட்டு போவேன்னு சாமியை தூக்கி கீழே போட்டான். அவ்வளவுதான், மொத்த கூட்டமே சேர்ந்தது. எவ்வளோ பெரிய விநாயகரை இவன் அவமானப்படுத்திட்டான்னு சொல்லிட்டு ஊரே சேர்ந்து அவனை போட்டு அடிச்சுது. அப்போதான் நினைச்சான், தகுதின்றது வந்து பொருளால வருது இல்லை, பரம்பொருளால வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டான். அது மாதிரி ஜோதிடம்ன்றது ஒரு கைடு. அந்த கைடுல அவங்க சொல்லக்கூடிய வழியில போனாதான் அந்த யாத்திரை பூர்த்தி ஆகும். அப்படி இல்லாம இடையிலேயே எனக்கு இது பலிக்கலையே அப்படின்னா அவங்களுடைய மனோநிலையை பொறுத்து அந்த கிரகங்களே அதனுடைய பலிதங்களை கொடுக்காம போகலாம்ன்றத உங்களுடைய பேச்சு மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப நன்றி. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை கருத்தையும் சொல்லிடுறேன். இப்போ நிறைய பேர்கிட்ட நம்ம இதை செய்யுங்க சரியாயிடும், இந்த கோவிலுக்கு இவ்வளோ நாள் போயிட்டு வாங்க, இந்த கோவிலுக்கு இவ்வளோ நாள் சுற்றுவோ, இவ்வளோ தடவை சுற்றுவோ அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சில பேரை வந்து கைட் பண்ணுறோம். அப்படி கைட் பண்ணும்போது அவங்க வந்து ரொம்ப ப்ராப்பராக பண்ணுறாங்க. அப்போது வந்து அவங்களே சொல்கிறாங்க, சார் நான் வந்து ஒரு 8 வாரம் நான் போயிட்டு வந்தேன், ரொம்ப எனக்கு வந்து ஒரு வேலை நடந்தது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். அதுக்கு ஒரு சில காரணங்களும், அதாவது ஆன்மீக காரணம், அறிவியல் காரணம்னு சொல்கிறேன். அறிவியல் காரணமாக அவங்க அந்த கோயிலுக்கு போகும்போது இந்த சுற்றி வர இருக்கக்கூடிய கல், இந்த நீங்கள் அதை பார்த்து கருங்கல் அதில் வெறுங்காலோட சுற்றும்போது ஒரு 18 சுற்றியான்னு சொல்லும்போது அதோட தன்மை அவரோட வந்து அவரோட வியாதி வந்து கியூர் பண்ணுது. உண்மை. காலையில் தீர்த்தம் சாப்பிட்றாரு, போன உடனே தீர்த்தம் சாப்பிட்றாரு, துளசி போட்ட தீர்த்தம், பச்சை கற்பூரம் போட்ட தீர்த்தம், அதை சாப்பிடும்போது அவருக்கு தீராத நோயெல்லாம் வந்து தீருது. கண்டிப்பாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே சொல்கிறாங்க துளசியை சாப்பிடு எல்லாம் சரியாயிடும், இவ்வளோ தூரம் நட. இப்போ நீ காலையில் 2 கிலோமீட்டர் நடையா அப்படின்னு சொன்னாக்கா யாருமே இன்னைக்கு நடக்கிறதுக்கு தயாராக. ஆமாம் ஆமாம். அதை போங்க, நான் ஞாயிற்றுக்கிழமை தான் ஒரு நாள் தான் என்னால் முடியல அப்படின்னு. இதே கோவிலுக்கு போய் ஒரு 18 சுற்றிட்டு வானா அவர் சுற்றுன மாதிரி ஆச்சு. அந்த கால் வந்து அக்குப்ரெஷர் இதுவும் ஆச்சு, தீர்த்தமும் சாப்பிட்றாரு. ஸோ இப்படி காலையில் எழுந்துக்கிறார். ரொம்ப முக்கியமாக 5 மணிக்கு எழுந்துக்கிறார். 5 மணிக்கோ 6 மணிக்கோ எழுந்து குளிக்கிறாங்க. குளிச்சுட்டு அந்த சுத்தம் ஆகும்போது அகம் சுத்தம் ஆகும்போது புறமும் சுத்தமாகும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு காரணம். பலிக்குதுன்னு சொல்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது, பலிக்கலைன்னு சொல்கிறதுக்கும் காரணம் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் கூட இந்த விஷயத்தை நம்ம பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. மீண்டும் நிறைய எபிசோடில் நீங்கள் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வந்து மக்களுக்கு கொடுக்குமாறு நேயர்களும் ரொம்ப விரும்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா தோஷங்கள்ன்றது வந்து சந்தோஷங்களாக போய் முடியணும்னா அந்த தோஷங்களை ஜோசியர் சொன்ன மாதிரி பூர்த்தி பண்ணாதான் அந்த தோஷம் சந்தோஷமா ஆகும். அப்படி இல்லாம நம்ம சந்தோஷத்துக்கு நம்ம பண்ணோம்னா அந்த தோஷங்களாவே இருக்கும் அப்படின்றத பதிவு பண்ணிட்டு நீங்க எல்லாருமே உங்களுடைய தோஷங்களுக்கு உரிய பரிகாரங்களை
இது மாதிரி பிரபல ஜோதிடர்களை அணுகி அதை முழுமையாக கடைப்பிடிச்சு எல்லா விதமான சகல தோஷங்கள்லேருந்தும் விலகி நீண்ட ஆயுளும் நிறை செல்வம் பெற்று வாழணும்னு பிரார்த்தித்து அமைகிறோம். ஸ்ரீ குரு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. நன்றி, வணக்கம்.